வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க வினாத்தால் 2024 ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 1 பியில் அமையப்பெற்ற இறுதி 3 வினாக்கள். ஏற்கனவே நாங்கள் பகுதி 1 ஏயில் இருக்கிற வினாக்களை ஒரு வீடியோவாகவும் பகுதி 1 பியில் 2 வினாக்களை ஒரு வீடியோவாகவும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 3வது வீடியோவில் பார்க்க இருக்க விடயம் என்னென்னா, பகுதி 1 பியில் இருக்கிற 3 வினாக்கள் 3, 4, 5ஆம் வினாக்களை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 3 வினாக்களையும் செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்க இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன், அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, இல்லை என்னோட சூழ் மூலமான கணித வகுப்பு மாணவனா, இல்லை என்னோட நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை இந்த பாடசாலை மாணவனா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோட உங்களோட கருத்துக்கள், இந்த வீடியோ தொடர்பான, இந்த வகுப்பு தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பின்னூட்டலும் அடுத்தடுத்த வீடியோக்களை விரைவாகவும் கொண்டு வர்றதில் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த அடிப்படையில் கருத்துக்களையும் பதிவிடுங்க, உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் சூம் மூலமான கணித வகுப்பு இந்த தொடக்கத்தில் இல்லாட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை பற்றி கலந்துரையாடுவோம். அதன் மூலம் உங்களுக்கும் சந்தேகம் கிளியராகும். அதே மாதிரி உங்களோட இணைந்திருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் அந்த சந்தேகங்கள் கிளியராகும். அவங்க கேட்குற டவுட் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். கமலன் தனது வீட்டை மாதத்திற்கு ரூபாய் 8000 வீதம் ஓராண்டுக்கு வாடகையாக கொடுத்து மொத்த பணத்தையும் ஒரே தடவையில் பெறுகின்றான். கமலனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஆளுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கார். எவ்வளவு வாடகை பணம்ண்டா ஒரு மாதத்துக்கு 8000 ரூபா. ஸோ வருஷத்துக்கு இந்த வீட்டால் அவருக்கு எவ்வளோ வருமென்று சொன்னோம்னா நாங்கள் இதை பெருக்குவதன் மூலம் 96,000 ரூபா இவருக்கு வருஷத்துக்கு இந்த வீட்டால் இவருக்கு வாடகை பணமாக வரும். வருஷத்துக்குன்றது நடைமுறை தமிழ். வருடத்துக்கு ரூபாய் 96,000 ரூபா இவருக்கு வாடகை மூலம் வரும். இந்த வாடகை பணத்தை ஒரே தடவையில் வருஷ தொடக்கத்திலேயே நீங்கள் அவ்வளோத்தையும் தாங்கோ அப்படின்ட்டு வாங்கி கொள்கிறார். இதுதான் அந்த கதை. ரைட். வருடத்துக்கு ரூபாய் 8000 வீதம், மாதத்துக்கு ரூபாய் 8000 வீதம் ஒரு ஆண்டுக்கு வாடகைக்கு கொடுத்து மொத்த பணத்தையும் ஒரே தடவையில் பெறுகின்றார். வீடு இருக்கும் நகரசபை வீட்டை ஆண்டுதோறும் ரூபாய் 12,000 மதிப்பிட்டிருக்கும் அதே வேளை இறையாகன்றது இறை வரியைத்தான் சொல்லுவது. இறையாக, அதாவது நாங்கள் அந்த வீட்டுக்காக நாங்கள் அரசுக்கு செலுத்துகின்ற வரி, அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் ஏதோ ஒன்று இங்கே நகரசபைக்கு கீழே இருக்குது. அதனாடி நாங்கள் 18% அறவிடுகின்றது. அதாவது என்னென்னா, இறைவரி என்பது உண்மையான வருமானத்துக்கு தான் அறவிடப்படணும். ஆனால் உண்மையான வருமானம் யாருமே சில நேரம் சொல்ல மாட்டாங்கன்றது கூட என்ன நடந்திருக்குண்டா, ஒரு மதிப்பீட்டு குழுவை அனுப்புவாங்க. அது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மதிப்பீட்டு குழு எங்களோட வீட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருமென்று மதிக்கும். அந்த அடிப்படையில் இந்த வீட்டுக்கு வருஷத்துக்கு 12,000 குறைந்தபட்ச வருமானம் வரும். கட்டாயம் 12,000 இந்த உரிமையாளருக்கு இந்த வீடால் கிடைக்கும் அப்படின்னு அரசு நிர்ணயிச்சுக்கு. உண்மையாக கிடைக்கிறது வெறும் கொஞ்சம் இல்லை, 96,000 கிடைக்குது. 12,000 எங்கே இருக்குது, 96,000 எங்கே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அது இப்போ கரண்டில் இப்போ நிலைமை மாறி இவ்வளோ வாடகை போகலாம். ஆனால் மதிக்கும் போது 12,000 தான் இருந்திருக்கு. இந்த 12,000 18% நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் செலுத்தணும். உள்ளூராட்சி மன்றத்தில் யார் இந்த வாடகை பெறுவாங்களோ அவங்கள்ட்ட செலுத்தணும். நாங்கள் யார்கிட்ட செலுத்த போகிறோம், நகர சபைக்கு செலுத்த போகிறோம் 18%. சரி, இப்போ கேள்விக்கு போவோம். வீட்டை அவ்வாண்டிற்கு செலுத்த வேண்டிய, வீட்டிற்காக அவ்வாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறையை காண்க. இறை என்றது வரியை தான் கேள்விடுது. இறை வரி எவ்வளவு? 18% இறைவரி செலுத்தணும். இறைவரி எனப்படுவது எது? இந்த சதவீதம் மதிப்பீட்டு பெறுமதி. இறைவரி எனப்படுவது மதிப்பீட்டு பெறுமதியின் சதவீதம். ஸோ 12,000 நாங்கள் இறைவரி 12,000, 96,000 இல்லை, 12,000 18%. இன்னண்டா தர 18%ன்றது 100 மேல் 18 பின்ன பெருக்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இல்லை சில பிள்ளைகள் 100க்கு 18 12,000. அது ஒரு மெதட் இருக்குது. இல்லைன்னா ஒப்பிடலாம். பல மெதட் இருந்தாலும் இலகுவான வழி பின்ன பெருக்கல். 12,000
18%. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதுன்னா 2 0 2 0 1 0 தூக்கி பின்னால் போட்டுட்டு 12ஆல் பெருக்கிறேன். 96 6 போட்டு 9 மிச்சம் 12 12 12 ஒன்றும் 12 9 21. ஸோ ரூபா 2160 ரூபா நாங்கள் இறைவரியாக அரசுக்கு செலுத்த நேரிடுகின்றது. வீட்டை வாடகைக்கு கொடுத்த பணத்தின் 10% வீட்டை பராமரிப்பதற்காக செலவிடுகின்றது. வீட்டுக்கு வருஷம் ஒரு செலவு வருந்தானே, அப்படி 10% எடுத்து நாங்கள் செலவிடுறோம். எது இந்த 10%? வீட்டை வாடகைக்கு கொடுத்து பெற்ற பணத்தில் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறோம் என்று இன்னும் இது வரைக்கும் நாங்கள் காணையில். இதில் ஒரு வரியா எழுதி இல்லை, நாங்கள் கண்டுட்டோம் மங்காள வழியில் வச்சுக்க. வீட்டை வாடகைக்கு கொடுத்து பெற்ற பணத்தின் 10% வீட்டை பராமரிப்பதற்காக செலவிடப்படுகின்றது. இறையை செலுத்திய பின்னரும் வீட்டை பராமரிப்புக்காக பணத்தை செலவிட்ட பின்னரும் கமலிடம் எஞ்சி இருக்கும் பணம். முதல்ல இவருக்கு வாடகையால் இவ்வளவு பணம் வந்தது இது வரைக்கும் காணையில், அது ஒருக்கா காணுவோம். வாடகை மூலம் பெற்றுக்கொண்ட பணம் 8000 ரூபாய் வீதம் 12 மாதத்துக்கான பணத்தையும் ஒரே தடவையில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம். பெருக்கும்போது 3 0 பின்னால் போட்டுட்டு 12 தர 8 96. ஆகவே ரூபாய் 96,000 ரூபாய் இவருக்கு வாடகை மூலம் கிடைச்சிருக்கும். இந்த பணத்தின் வாடகை மூலம் கிடைத்த பணத்தின் மதிப்பீட்டு பொறுமதி என்றது வெறும் கற்பனை அமௌண்ட், அங்கே வரப்போகிறது இல்லை. ஸோ வாடகை மூலம் பெற்றுக்கொண்ட பணத்தின் 10% வீட்டை பராமரிப்பதற்காக நாங்கள் செலவழிக்கிறேன். அப்போ வீட்டின் பராமரிப்புக்காக செலவழித்த பணம் 96,000 இன் 10%, 100 மேல் 10 பெருக்கும்போது வெட்டுப்பட்ட எங்களுக்கு 9600 ரூபா நாங்கள் வீட்டை பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்கிறோம். இப்போ வீட்டை பராமரிக்கிறது இறைவரி என்று 2 செலவு இந்த வீட்டுக்காக இந்த உரிமையாளர் செலவழிச்சிருக்கிறார். அப்போ மொத்த செலவு வந்து 10%, 18%, 28% ஆகாது. இந்த 18% மதிப்பீட்டு பெறுமதியின் சதவீதம், இந்த 10% வாடகையாக கிடைத்த மொத்த பணத்தின் சதவீதம். அப்போ ரெண்டும் வேறு, ரெண்டும் ஒரே அளந்த சதவீதமாக இருந்தால் தான் கூட்டி முடிவெடுக்கலாம். கேட்கலாது, அந்த கேள்வி ஒன்றும் கேட்கவே இல்லை, நமக்கு தேவையில்லாத கதை வேண்டாம். அப்போ செலுத்த வேண்டிய மொத்த பணம் அவருக்கு செலவு, மொத்த செலவு எவ்வளோ என்று பார்த்தோம்டா 2 செலவு. ஒன்று இறைவரி செலுத்துறதுக்காக ஒரு 2160 ரூபா, அதே மாதிரி வீட்டை பராமரிப்பதற்காக 9600 ரூபா செலவு செஞ்சுருக்கார். ரெண்டையும் கூட்டுவோம். 0 6 7 11 11,760 ரூபா. ஆகவே அப்போ இவர்கிட்ட மீதியாக எவ்வளவு இருக்கும்? இவர்கிட்ட எவ்வளோ இருக்குமெண்டா இதுதான் பிரச்சனை. என்னென்னா சில இடங்களில் 12,000 கழிக்கிறது. 12,000ன்றது வெறும் கற்பனை தொகையடா. வீட்டு உரிமையாளருக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று அரசு நிர்ணயிக்கிற தொகை. ஆனால் உண்மையாக கிடைத்த தொகை 96,000 ரூபா. ஆகவே இந்த 96,000 இருந்து இந்த 2 செலவையும் கழிச்சுடணும். 11,760 ரூபாவை கழிச்சு விட மீதி எவ்வளோன்னு வரும். கடன் எடுத்தா இடையில ஒரு கடன் எடுக்கிறதெல்லாம் தெரியும். இங்கே போய் கிடத்து இங்கே போய் கேட்ப 10 ஒன்றை கொடுப்பார். இவர் 10 ஆக அதில் 9 வச்சுக்கொண்டு ஒன்றை கொடுக்க 10. 10லேருந்து 6 போனால் 4, இங்கே 9 இருக்கும். 9லேருந்து 7 போனால் 2, இங்கே 5 இருக்கும். 5லேருந்து 4 போனால் 1 போனால் 4, இங்கே கொடுக்கல, இவரோட கடன் கொடுக்கல. 9ல் 1 போனால் 8. ஆகவே இவர்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் முடிய எஞ்சி இருக்கிற பணம் 84,240 ரூபா எஞ்சி இருக்கும். ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இது வேணுமெண்டா 1-2 சோட் பண்ணலாம் ஒழிய மற்றபடி ஒன்றும் சோட் பண்ணக்கூடியதாக இல்லை. இவ்வளவும் செய்யத்தான் வேணும். ரோமல்லக்கம் 3. இப்போது கமல் தன்னிடம் எஞ்சியிருக்கும் பணத்துடன் ஒரு பணத்தை கூட்டி எவ்வளோன்னு தெரியல, 84,240 விட கூடத்தான், அதனை ஒரு கம்பெனியில் ரூபாய் 50 பங்குகளை வாங்குவதற்கு இடுகின்றார். இப்போ கம்பெனிக்கு கொண்டு போய் இந்த காசை முதலீடு செய்கின்றார். அது இந்த முதலீடு செய்கிறேன்டா கம்பெனியில் இந்தபடி இந்த காசை வை, எனக்கு இந்த காசுக்கு லாபம் தான்னு சொல்லலாம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசை முதலிட்டு நீங்கள் ஒரு முதலீட்டாளராக மாற வேண்டுமெண்டா அது இந்த பங்குகளை வாங்குவதன் மூலம் தான் வாங்கலாம். இன்றைக்கு நீங்கள் அந்த பங்குகளை வாங்கணுமெண்டா ஒரு பங்கு 50 ரூபா போகுது. ரூபாய் 50 பங்குகளை வாங்குவதற்கு முதலீடு செய்கின்றார். கம்பெனி ஒரு பங்குக்கு ரூபாய் 2.5 பங்கு லாபத்தை ஆண்டுதோறும் கொடுக்கின்றது. ஓராண்டின் இறுதியில் அவருக்கு பங்கு லாப வருமானமாக ரூபாய் 6,000 கிடைக்கின்றது. கமல் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? கமல் எவ்வளவு பங்குகள் வாங்கினவர்? பங்குகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு 3-4 விதத்தில் இதுக்கு 3 விதம் இருக்குது. கூடுதலாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா
முதலீடு செய்த காசு, அதாவது இப்போ இவர் கொண்டு வந்து பங்குகளை வாங்குறதுக்காக முதலீடு செய்கிறதுக்கு ஒரு 50,000 கொண்டு வரார் அப்படின்னு வைப்போம். இது பெரிய தொகை கொண்டு வந்துருக்கணும். ஏன்னாண்டா அவர்கிட்ட மீதமாக இருந்த காசே 84,240 ரூபா இருந்தது. அதோடு இன்னும் ஒரு கொஞ்சம் காசை சேர்த்து கொண்டு வந்ததால் கட்டாயம் அதுக்கு மேற்பட்ட தொகை, அப்போ 1,00,000 ரூபா வச்சுக்கொள்ளுவோமே. 1,00,000 ரூபா கொண்டு வரார். 50 ரூபா பங்குப்படி வாங்குறதுக்கு இவருக்கு எத்தனை பங்குகள் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் 1,00,000 எத்தனை 50 ரூபா இருக்குன்னு கண்டுட்டு போகலாம். ஆனால் இங்கே பிரச்சனையை எவ்வளவு காசு கொண்டு வந்தாருன்னு சொல்லல. 84,240 இல்லை, அதுக்கு மேலே தான் கொண்டு வந்திருக்கார். அது எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை வேறு 2 விஷயம் தெரியும். என்னென்னா, அவருக்கு ஒரு பங்குக்கு கிடைத்த பங்கு லாப வருமானம் தெரியும். அவருக்கு மொத்தமாக கிடைத்த பங்கு லாப வருமானம் கிடைக்கும். மொத்தமாக 6,000 ரூபா பங்கு லாப வருமானம் கிடைச்சிருக்கண்டா, ஒரு பங்குக்கு 2 ரூபா 50 தான் கொடுத்துருக்கான். ஆகவே இவர் எத்தனை பங்குகளை வச்சிருந்திருக்கணும், பங்குகளின் எண்ணிக்கை. இந்த முறை நாங்கள் காண போகிறது மொத்த பங்கு லாபத்தில் இருந்து மொத்த பங்கு லாபத்தை ஒரு பங்கின் பங்கு லாபத்தால் வகுக்க போகிறேன். 6,000 ரூபா இவருக்கு மொத்தமாக பங்கு லாப வருமானமாக கிடைச்சிருக்கு. ஒரு பங்குக்கு 2 ரூபா 50 தான் அவருக்கு ஒரு பங்குக்கான பங்கு லாப வருமானம். அப்போ 2 ரூபா 50, எத்தனை 2 ரூபா 50 சேர்ந்தா இவருக்கு 6,000 கிடைக்கும் என்று பார்க்கணும். இந்த வகுத்தல் கனவேர் அவுட். இந்த வகுத்தல் செய்ய தெரியாமல் நீங்கள் நிறைய புள்ளிகள் தவிக்கிறாங்க. நான் பார்த்தேன். தசம எண்ணால் வகுக்க தெரியல. தசம எண்ணால் வகுக்க மேலாதுதான். இப்போ நான் ஏன் சார் இதில் அங்கே பாருங்க சார் 2.5 இருக்குது. நீங்கள் 2.5 போட்டுட்டீங்க. அந்த பின்னுக்கு இருக்கிற சைவர் பெறுமதி அற்றது. அந்த சைவரை போட்டுன்னா இங்கே வகுக்கிறது கஷ்டம். அப்போ அது அப்புறம் 250ஆம் வாய்ப்பாட்டில் கொண்டு போய் வகுக்க வேண்டியதில்லை. சைவர் வெட்டுறதும் இருக்குது. இப்போ நான் இது 2.5 போட்டதால், அது 2.5 சைவருக்கும் 2.5க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2.5 போட்டதால் இதை முழு எண்ணாக்கணும். ஒரு நாளும் நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் வெட்டுவோம். அது வேறு ஒரு டெக்னிக் இருக்குது. இங்கே வெட்ட இல்லாது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கீழே வகுக்கிறகன் வகுபடுகின்றகன் தசமமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வகுக்கிற எண்ணம் முழு எண்ணம் ஆக்குறதுக்கு 2ஆலையும் பிரிக்கலாம். நான் 10ஆல் பிரிக்கிறோம். வழக்கமான தரம் 8ல் படித்த பின் தசம எண் வகுத்தல். கீழையும் 10ஆல் பிரிக்கிறேன், மேலேயும் 10ஆல் பிரிக்கிறேன். கீழே 10ஆல் பிரிக்கினா 25 வரும், மேலே 10ஆல் பிரிக்கினா 60,000 வரும். அதாவது 6,000 எத்தனை 2.5 இருக்கோ 60,000 அத்தனை 25 இருக்கும். 60,000 எத்தனை 25 இருக்கு வெட்டலாம். நாம் வகுத்தே பார்ப்போம். 60,000 25ஆல் வகுக்கிறோம். வெட்டக்கூடியதாக இருக்குது பிள்ளைகள். 5ஆல் வெட்டி என்னமோ ஒரு 5ஆல் வெட்டலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. 25ஆல் நேரடியாக வகுக்கிறேன். 6ல் இல்லை, 60ல் 2 முறை 50,000. 25 50 கழிச்சா 10. அடுத்த சைவர் இறங்கினா 100ல் 4 முறை. அப்போ 100 முடிஞ்சிடும். அங்கால மிச்சம் பார்த்தோம்னா அங்கால சைவர் ரங்க சைவர் சேர்ந்து கொண்டே இருக்கும். அங்கே 2 சைவர் என்ன இருக்குது. ஆகவே இவர் 2,400 பங்குகளை வாங்கி இருந்திருக்கணும். 2,400 பங்குகள் இவர் வச்சிருந்தா தான் 2,400 பங்குகளுக்கு 2 ரூபா 50 வீதம் இவருக்கு 6,000 ரூபா பங்கு லாபம் வருமானம் வந்திருக்க. கமல் கம்பெனியில் இடுவதற்காக மேலதிகமாக கூட்டிய பணத்தை கம்பெனியில் இட்ட பணத்தின் சதவீதமாக காட்டுக. திரும்பவும் ஒரு வில்லங்கம். முதல்ல எவ்வளவு காசு மேலதிகமாக சேர்த்திருக்காருன்றதை முதல்ல காணுவோம். எப்படி காணலாம். இவர் 84,200 ரூபா 240 ரூபா வச்சிருந்தவர். இப்போ நாங்கள் இவர் பங்குகளை வாங்குறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினார், முதலீடு செய்தார்ன்றது எனக்கு தெரியாது. அதை முதல்ல காணுவோம். இவர் முதலிட்ட மொத்த பணம், அதாவது முதலிட்டன்னா பங்குகளை வாங்குறதுக்கு செலவழித்த மொத்த பணம் என்ன, முதலிட்ட மொத்த பணம். இதையே நாங்கள் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுவே ஒரு பொருளை வாங்கினா அது செலவுன்னு தான் சொல்லுவோம். இதை நாங்கள் முதலீடுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு வருமான நோக்கத்தில் வேன் வச்சுருக்கோம். நாளைக்கு இது நல்ல காசு வரும்போது விற்கலாம், இல்லைன்னா இது எங்களுக்கு பங்கு லாப வருமானத்தை தரும். அந்த நாடு தான் இதை நாங்கள் முதலீடுன்னு சொல்கிறோம். 2,400 பங்குகளை வாங்கியிருக்கேன். ஒரு பங்கு 50 ரூபா போனது. ஸோ நான் பங்குகளை வாங்குறதுக்காக செலவழித்த மனம் 3 சைவரையும் தூக்கி பின்னால் போட்டு இங்கே 2 சைவர் அங்கே ஒரு சைவர் 24 5ஆல் பெருக்கினா 120 வரும். ஆகவே 1,20,000 ரூபாய் ரூபாய் முதலீடு செஞ்சுருக்கணும். ஆனால் இவர்கிட்ட வீட்டை வாடகை கொடுத்து செலவெல்லாம் போக எஞ்சி இருந்த பணம் 84,240 ரூபா தான் எஞ்சி இருந்தது. அப்போ இவர் மேலதிகமாக சேர்த்த பணம் எவ்வளோன்றதை காணணும். மேலதிகமாக சேர்த்த பணம்
அந்த 1,20,000 ரூபா எனக்கு தேவைப்பட்டது இந்த முதலீடு செய்கிறதுக்கு 84,240 ரூபாவும் 84,240 ரூபா தான் இருந்தது. அப்போ இதில் இருந்து என்ன எவ்வளவு சேர்த்தார்ன்றதை காண்றதுக்கு கழிக்கணும். சைவர் அதே கடன் எடுத்து வரும்போது இங்கே 10 வரும், 10லேருந்து 4 போனால் 6, இடையில் எடுத்து கொடுக்கும்போது இவர் 1 வச்சு கொடுத்துருப்பார், மிச்சம் 10 வச்சுருந்துருப்பார். ஆகவே 9லேருந்து மிச்சம் 9 வச்சுருந்துருப்பார். 9லேருந்து 2 போனால் 7, இங்கே 9 இருக்கும், 9லேருந்து 4 போனால் 5. இவர் கடன் கொடுத்ததால் 1, 1லேருந்து 8 போகாது, கடன் எடுத்தால் 11, 11லேருந்து 8 போனால் 3. ஆகவே 35,760 ரூபாவை இவர் சேர்த்ததால தான் இவருக்கு இந்த மொத்தமாக 1,20,000 ரூபா கிடைச்சிருக்கும். இப்போ கேட்டது என்னென்னா, அந்த சேர்த்த மேலதிகமாக கூட்டிய பணம் கம்பெனியில் இட்ட மொத்த பணத்தின் என்ன சதவீதம்? கம்பெனியில் இட்ட மொத்த பணம் 1,20,000ல் இந்த 35,760 ரூபான்றது என்ன சதவீதம் காண போகிறேன். சதவீதம் காண்றதுக்கு முதல்ல பின்னமாக போடணும். சதவீதம் காண்றதுக்கு பல ஐடியா இருக்குது, சமன்பாடு போடலாம், ஒப்பிடலாம், கனவழி இருந்தாலும் மிக இலகுவாக சதவீதம் காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை ஒப்பிடலாம் பிள்ளைகள். அது என்ன, 1,20,000ல் 30,760 ரூபான்னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. மிக இலகுவாக போடுறதுன்னா முதல் பின்னமாக போடணும். 1,20,000க்கு 35,760 ரூபா நாங்கள் மேலதிகமாக சேர்க்க வேண்டி வந்தது. ஏன்னா 84,240 ரூபா தான் இருந்தது. அது பின்னமாக போட்டிருக்கேன். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா தர 100%. எந்த ஒரு பின்னமும் சதவீதம் ஆகிடும். பின்னமாக போடுறது அந்த 35,760ன்றது முதலீட்டின் என்ன பின்னம்? 1,20,000க்கு 35,760 பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு தர 100%. வெட்டக்கூடியது 2 0 இங்கே, 1 0 இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டலாம். 120ஆலேயே பிரிப்போம். இஞ்சில் கொண்டு வரேன், இடம் கொஞ்சம் மட்டுமட்டலாக இருக்குது, இஞ்சில் கொண்டு வரேன். பிரிக்க வேண்டியிருக்கு 120ஆல். ஒரு 0 இன்னும் வெட்டுப்படையில், ஏன்னா பிரிக்க வேண்டியிருக்கு 120ஆல். 120ஆலேயே பிரிப்போம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. 120ஆல் பிரிப்போம். 12ஆம் பாயவாடு தெரிஞ்சவனுக்கு 120ஆம் பாயவாடு தெரியாமல் போகிறது இல்லை. 1ல் இல்லை, 35ல் 120 இல்லை, 12 இருந்திருக்கும். இதில் இருக்குது எத்தனை முறையண்டா? 36க்கு 12க்கு 6 முறைன்னா இங்கே 120க்கு 6 முறையோட ஒரு கொஞ்சம் குறைவு. அப்போ நாங்கள் 5 முறை தான் பார்க்கலாம். 5 முறை பார்த்தோம்டா இல்லைடா, அங்கே போயிடும். சரி 12க்கு எத்தனை முறை? 12, 12, 24, 36க்கு 3 முறை வராது, 2 முறை தான் பார்க்கலாம். 2 முறை என்று பார்த்தோம்டா 240 வரும். கழிச்சா 7, 1. அடுத்த சைவர் இருக்குன்னா 1176 வரப்போகுது. 12ஆம் பாய்வாட்டில் பாருங்க கூட 108க்கு 9 முறையோ 9 முறை வரும். 108க்கு 9 முறை வரும். ஆகவே 9ஆல் பெருக்கணுமெண்டா 108ஓட இன்னும் ஒரு 0 சேர்ந்து கொள்ளும். கழிச்சோம்டா நான் 6 இங்கே கடன் எடுக்கணும். கடன் எடுத்தா 17, 17லேருந்து 8 போனதால் 9, கடன் கொடுத்ததால் 0 வந்துடும். தசந்தாண்டைக தசங்குத்தி, தசத்துக்கு பின்னால் இருக்கிற 0 இறங்குவேன். 96ல் சரியாக 8 முறை, 96ல் சரியாக 12 8 முறை. என்னன்னா 960ல் 120 8 முறை. 8 முறையை போட்டோம்டா 960 போக 0. கொஞ்சம் வகுத்தல் கஷ்டமாக தான் போயிட்டுது. இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? 12ஆல் வகுத்துட்டு தசம் ஒன்று முன்னுக்கு இன்னும் ஒரு 10ஆல் பிறகு வகுக்க வேண்டி இருந்திருக்கும். 29.8% என்று அந்த விட வரப்போகுது. 29.8% விட இது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறானது. என்னென்னா, நாங்கள் தசமத்தில் விட வருமோ அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த இடத்துல எக்ஸாம் கோடில் எல்லாருக்குமே வந்திருக்கு. தசமத்தில் என்னென்ன சார் விட வரும்? நாங்கள் வழக்கமாக முழுவன்லாலே பார்ப்போம், இல்லாட்டி தசம் 5 தானே பார்ப்போம். இப்போ தசத்தில் வருமோ அப்படின்ற ஒரு குழப்பம் கட்டாயம் முகம் கொடுத்துருக்க வேண்டி இருந்திருக்கும். அப்போ நாங்கள் என்ன அடுத்தடுத்த பேப்பர்களில் அப்போ இதை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். தசமத்தில் விட வராது அப்படின்ட்டு இல்லை, எந்தெந்த கேள்விக்கு என்றதை பார்த்துக்கணும். இது சேர்த்த பணம் தானே, ஸோ தசமத்தில் வரலாம் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ளவும் பழகத்தான் வேணும். சரி, புள்ளி திட்டத்தை சொல்கிறேன், இந்த மார்க் பண்ணிக்கொள்ளும் கூட உங்களுக்கு எப்படி புள்ளி வழங்கப்பட்டிருக்கோ அப்படியே தாரன். இந்த பெருக்கலுக்கு ஒரு புள்ளி, 2160ன்றதுக்கு ஒரு புள்ளியாக இந்த வினாவுக்கு 2 புள்ளி. அதே மாதிரி இந்த மொத்த பராமரிப்புக்காக செலவழித்த பணம் 9600ன்றதை காண்றத ஸ்டெப்ஸுக்கு தான். 96,000 10%ன்றதுக்கு தான் மார்க்ஸ். இங்கே அந்த காசுக்கு இல்லை.
அதே மாதிரி ரெண்டையும் கூட்டினா மொத்த செலவு வரும் அப்படின்றது அந்த கூட்டணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, கழிச்சு வந்த விடை 84,240 ரூபான்ற அந்த விடைக்கு ஒரு புள்ளியாக எங்களுக்கு 3 புள்ளி தான் இந்த வினாவுக்கு வழங்கப்பட்டது. வேலை பெரிய வேலை. ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம். பங்குகளின் எண்ணிக்கை வகுக்கணும்ன்றதுக்கெல்லாம் புள்ளி இல்லை, விடைக்குத்தான் புள்ளி. 2400 பங்குகள் அப்படின்ற விடை இருந்தால் ஒரு புள்ளி. ஆனால் வழக்கமாக வகுக்கிறது இலகுவாக இருக்கிற என்ன இருக்கும், நேரடி விடைக்கு புள்ளி கொடுப்போம். ஆனால் இந்த முறை வகுக்கிறது கஷ்டம், தசம எண்ணால் வகுத்திருக்கோம், ஆனாலும் ஒரு புள்ளி தான். சரி, அடுத்த வினா உங்களுக்கு இங்கே எப்படி புள்ளி வழங்கப்படுதுன்னா 35,760 ரூபாவை சேர்த்திருக்கிறார் அப்படின்றத காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை சதவீதமாக இந்த கோவை கோவை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடையை சுருக்கி எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. இந்த இறுதி விட பிழைச்சிருந்தா கூட எங்களுக்கு போக போகிறது எத்தனை புள்ளி, ஒரு புள்ளி தான் போகும். குறித்த இந்த 3வது வினாவுக்கு எங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடணும். பேப்பரில் பதிவிடுவோம், ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுப்போம். 4வது பகுதி நாங்கள் உண்மையாக இன்னும் படிக்கலை. அது 2ஆம் தவணையின் கடைசி கட்டத்தில் வர்ற ஒரு பாடம். வலையுறு வரையம், அதாவது புள்ளி தரவுகளை வகை குறித்தலும் விளக்கமளித்தலும் என்ற பாடத்திலிருந்து வலையுறு வரையம் என்ற பகுதிக்குள்ளே வந்து வருது. தரவுகளை வகை குறித்தல் என்றால் நாங்கள் தரவுகளை காட்சிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு முறை. பொதுவாக நாங்கள் இந்த காட்சிப்படுத்துறதுக்கு வட்ட வரைவு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி செலாகை வரைவு அப்படின்ற ஒன்றை பார்த்துருக்கோம். செலாகை வரைவுன்றது XH YH 2 இருக்கும். எங்களோட ஸ்கூல் வழியை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண பிள்ளைகள் இந்த தரவுகளை வந்து செலாகை வரைவில் தான் காட்சிப்படுத்துவாங்க. இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர், 2020 எத்தனை பேர், 2021 எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கான், 2022 எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கான், 2023 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான்ன்றதை செலாகை வரைவில் காட்டுவாங்க. அதாவது அந்த கட் அவுட் மார்க்ஸுக்கு மேலே போனாக்கள் எத்தனை பேர்ன்றதை செலாகை வரைவு திறமைகளுக்குரியதுடா. அது இந்த ஒரு அப்டேட் வெர்ஷன் தான் வலையுறு வரையம். அதைத்தான் நான் கேட்க போகிறேன். செலாகை வரைவு எங்களுக்கு உயரம் அப்படியே எண்ணிக்கையை காட்டும் தரம் என்ன. ஆனால் அந்த செலாகை வரைவில் இடைவெளி இருக்கும். இது வலையுறு வரையம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் மீடுரன் பரம்பல், அதாவது தொடர்ச்சியான வகுப்புகளாக இருக்கிற மாதிரி இருக்கிற தரவுகளுக்கு நாங்கள் கொடுக்கறது தான் வலையுறு வரையமாக இருக்க போகுது. இப்போ குறித்த புள்ளி, எக்ஸாம் மார்க்ஸ், மாணவர்கள் இந்த உயரம், வேறு என்ன சொல்லலாம், மாணவர்கள் இந்த நிற, இல்லை பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்கிற தூரம், பாடசாலைக்கு வருகை தருகிறதுக்கு மாணவர்கள் எடுத்துக்கொள்கின்ற நேரம், அப்படி எண்ணும்போது அட்டவணை தான் போடுவோம். என்ன, 0 தொடக்கம் 5 வரைக்கும், 5 தொடக்கம் 10 வரைக்கும், 10 தொடக்கம் 15 வரைக்கும் எடுத்துக்கொள்கிற மாணவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு மாணவன் பாடசாலைக்கு வருகை தருவதற்கான நேரம் எவ்வளவு எடுக்கும்ன்றதை கேட்டு பெற்றுக்கொண்ட தகவலை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மீடுரன் அட்டவணை அப்படின்னு சொல்கிறேன்னா 25 என்று சொல்கிறேன். இதில் ஒரு சொல்கிறாங்க, சார் நான் ஒரு 10 பேர் இந்த வகுப்பில் கை வைக்கிறாங்க சார், நாங்கள் 5 நிமிஷத்தில் வீட்டை வெளிக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு உள்ளே வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அவர் 6 பேர் கை வைக்கிறான் சார், நான் 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்குமென்று கை வைத்திருக்கான். ஒரு 8 பேர் கை வைக்கிறான், நாங்கள் 10லேருந்து 15 நிமிடம் வரைக்கும் எடுக்கும். இவன் 5லேருந்து 10, இவன் 10லேருந்து 15 நிமிடம் 8 பேர்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் இதில் ஒரு 4 பேர் சொல்கிறான். ஸோ இந்த தரவுகளை நாங்கள் வந்து காட்சிப்படுத்தும் போது அந்த வகுப்புகளையே அங்கே போடாமல் அச்சுக்கள் XH YH அப்படின்று பயன்படுத்துகிற டைப்லேயே நாங்கள் அங்கே பயன்படுத்த போகிறோம். இது என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை YHலையும் XHல நாங்கள் போட போகிறது அவர் எடுத்துக்கொள்கிற நேரம். இது உற்பத்தி தானே, 0 வழக்கமான 0. இங்கே நாங்கள் 0 தொடக்கம் 5 அப்படின்னு வகுப்பை போடாமல், இதுதான் அந்த வலையுறு வரையத்துக்கும் செலாகை வரைவுக்கும் இருக்க வித்தியாசம். இது 5, அந்த இடைவெளி சரியாக இடைவெளியில் 10, 15, 20, 25 5 கூட்டி கொண்டு போகிறது. அங்கே இருக்க வகுப்பை கருதுறையில் அங்கே பொதுவான வகுப்புகள் இந்த பெருமன் 5, ஒரு வகுப்பு பெருமன் கூட 15 தொடக்கம் 25 அப்படின்ற ஒரு வகுப்பு பெருமன் கூட. இங்கே மாணவர்கள் இந்த எண்ணிக்கை அது ஒரு விகிதத்தில் ஏதோ ஒரு விகிதத்தில் நாங்கள் பின்பற்றணும். 2 எடுக்கிறோம்டா 2, 4, அதே உயரத்தில் 6, 8, 10. ரைட். இப்போ இங்கே விளக்கம் என்னென்னா பிள்ளைகள், இந்த செலாகை வரைவுக்கும் வலையுறு வரையத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இடைவெளி வராது. வலையுறு வரையத்துக்கு இடைவெளி வராது. 0 தொடக்கம் 5க்கு இடையில் 10 மாணவர்கள் சொல்கிறாங்கன்னா அந்த 10 மாணவர்களும் இங்கே வலையுறு வரையத்தின் உயரத்தால் காட்டப்படுகிறார்கள். சரி, ஓகே. அது அந்த 5 தொடக்கம் 10 என்ற வகுப்புக்குள்ளே இருக்கிறாங்க. 5 தொடக்கம் 10 என்ற வகுப்புக்குள்ளே எங்களுக்கு 6 பேர் இருக்கிறாங்கன்னா அது அந்த உயரத்தால் காட்சிப்படுத்தப்படும். 10 தொடக்கம் 15 என்ற வகுப்புக்குள்ளே 8 பேர்ன்றது அது அந்த உயரத்தால்
காட்சிப்படுத்தப்படும். 8 பேர் இங்கே சிலாக வரை ஒன்றோடு ஒன்று ஒட்டினதாக இருக்கும் 8 பேர்ன்றது காட்சிப்படுத்தப்படும். இங்கே அடுத்த வகுப்பு கொஞ்சம் சிக்கலானது என்னென்னா வகுப்பு இந்த பெர்மனன்ட் ரெட்டிப்பானது. இப்போ நாங்கள் இதில் அப்படியே அந்த 4 பேருக்கு 4 உயரத்தை கொடுத்தோம்னா இது ஒரு தப்பான எண்ணத்தை எங்களுக்கு காட்சிப்படுத்துமெண்டா சிலாகை விரைவாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சைஸ் தான் கொடுப்போம். விலையுறு விரையமாக போன அப்புறம் அச்சுக்களுக்கு பெருமானம் கொடுக்குறதால அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக போச்சு. அப்போ இதில் இதே அளவு இருக்கிற உயரம் 4, இப்போ இதை விட இது பெருசு மாதிரி காட்டுது பாருங்க. இதில் வந்து 6 பேர் இருக்கிறான், ஆனால் இதில் 4 பேர் தான் இருக்கிறான். ஆனால் இதுக்காக கொடுத்த ஏரியா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரியா அந்த பகுதி அடைக்கப்படுகின்ற பகுதி இந்த பரப்பளவு கூட மாதிரி காட்டுது. ஸோ என்னென்ன நாங்கள் செய்யணுமெண்டா இது நாங்கள் வகுப்பை 2 ஆக்குறோமா, அப்போ ஆக்களையும் 2 ஆக்கி அதுக்கேற்றா போல் உயரத்தை குறைச்சி கொடுப்போம். என்னென்னா அந்த வகுப்புந்த பெருமன் ரெட்டிப்பாகிறதால எண்ணிக்கையை 2ஆ டிவைட் பண்ணி 2 வீதம் கொடுக்குறோம். ஆனால் அது எங்களுக்கு துல்லியமாக தெரியாது. என்னென்று சார் நீங்கள் முடிவெடுத்துறீங்க 15 தொடக்கம் 20க்குள்ள 2 பேர், 20 தொடக்கம் 25க்குள்ள 2 பேர், அது தெரியாது. நாங்கள் கொடுத்துருக்கோம், அது எங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. சில வகுப்புகள் பூஜ்ஜியத்தோடு ஒட்டினதாக துவங்கலாம், சில வகுப்புகள் பூஜ்ஜியத்தோடு ஒட்டினதாக துவங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் மாணவர்கள் உயரம் என்று சொன்னால் 130 சென்டிமீட்டர்லேருந்து தான் துவங்குதுன்னு வச்சா 130லேருந்து 130 காண போகாமல் சுருக்கல் குறியீடு அந்த சுருக்க அடையாளத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி அச்சில் வந்து இப்படி சுருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தி 130லேருந்து நாங்கள் துவங்கக்கூடியதாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் முன்னுக்கு ஒரு வகுப்பை வந்து ஃப்ரீயாக விட வேண்டி இருக்கு. வேண்டாம் மீடுரன் பல்கோணி அப்படின்ற ஒன்று இருக்குது. அது என்ன சார் மீடுரன் பல்கோணி என்று சொன்னால், இப்போ இந்த தரவு உண்மையாக சொன்னால் உயரம் மாணவர்களின் எண்ணிக்கையை தருதா இல்லை பரப்பளவு மாணவர்களின் எண்ணிக்கையை தருதா? உயரம்தான் மாணவர்களின் எண்ணிக்கையை தருதுன்னு சொன்னால் 15 தொடக்கம் 25 என்ற வகுப்புக்குள்ளே இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 2ஆ இல்லை. அப்போ நாங்கள் அப்படி வழக்கமாக உயரம்தான் தருது. எந்த இடத்துல உயரம்தான் தருதுண்டா சாதாரண வகுப்புகள் வகுப்பு ரெட்டிப்போ இல்லை 3 மடங்கோ இல்லாத சாதாரண வகுப்புகள்ல எல்லாம் உயரம் மாணவர்கள் எண்ணிக்கை தருது. வகுப்புகள் எண்ணிக்கை டபுள் ஆனோன்னு நாங்கள் உயரத்தை குறைக்கிறதுக்கான ரீசன் உண்மையில் உயரம் இல்லை, பரப்பளவு தான் ஒப்பிடப்பட வேண்டும். இது இந்த எத்தனை மடங்கு. ஸோ நாங்கள் வழக்கமாக 4க்கு போடுற பரப்பளவை இங்கே கொடுக்கலாது. ஏன்னா 4க்கு உயரத்தை கொடுக்கலாதுன்னா நாங்கள் பரப்பளவில் நீளத்தை கூட்டுறதால அகலத்தால் குறைக்க வேண்டி இருக்குது. அந்த விளக்கம் தான் அந்த அப்போ பரப்பளவு தான் எங்களுக்கு உண்மையை சொன்னால் மாணவர்கள் இந்த எண்ணிக்கையோட ஒப்பிடப்படுது. ஆகவே நாங்கள் இதே பரப்பளவை தரக்கூடிய ஒரு பல்கோணி ஒன்றையும் கீறலாம். அதாவது நடுப்பெருமானத்துக்கு 0 தொடக்கம் 5 என்ற வகுப்புக்குள்ள நடுவில் நாங்கள் நடுப்பெருமானத்தோட இந்த இடை காணும் போது நடுப்பெருமானம் பார்ப்போம் தானேடா, அதே தான் நடுப்பெருமானம். 0 தொடக்கம் 5 இந்த நடுப்பெருமானம் 2.5ல் 10 பேர், 5 தொடக்கம் 10க்கு 10 பேர், 6 பேர். நடுவில் 10 தொடக்கம் 15 நடுவுக்கு நாங்கள் 8 பேர். இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா பிள்ளைகள், இது இந்த நடுப்பெருமானம் உண்மையாக 15 தொடக்கம் 20 வகுப்பு இந்த நடுப்பெருமானம் 20 தான். 15 இந்த கீழெல்லையையும் மேலெல்லையையும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும், இல்லை வித்தியாசத்தை கண்டு 2ஆல் பிரித்து கூட்டணும். 20 தான் நடுப்பெருமானம். ஆனால் அப்படி எடுக்கிறது இல்லை. அந்த விலையுறு வரையத்தில் மீடுரன் பல்கோணி இப்படி கீறுறது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். அப்படி எடுக்கிறதில்ல எப்படி சொல்கிறேன்டா, இது தனித்தனியாக இங்கே நடுப்பெருமானம் எடுத்த மாதிரி இதை நாங்கள் தனித்தனியாக கருதலாம். பட் தனித்தனி இல்லை, அது சேர்ந்துருக்கு. இதுக்குள்ள ஒரு கோடை போட்டுறக்கூடாது. கோடு போட்டால் நாங்களே முடிவெடுத்து பிரித்தது மாதிரி அர்த்தத்தை கொடுத்துடும். அது கோடு போட்டால் அந்த அர்த்தம் இருக்குது. இங்கே தந்த வகுப்பு ஒரே செவ்வகமாக தான் இருக்கணும். அது 2 செவ்வகமாக பிரிச்சிடக்கூடாது. நீங்கள் 2 செவ்வகம் வந்து பிரிக்கிறீங்களா அங்கே 2 வகுப்பாக தந்திருக்கணும் தரையில். அப்போ இங்கே நாங்கள் ஆனால் என்ன செய்ய போகிறோம், இதை தனித்தனி வகுப்புக்கு தான் நடுப்பெருமானம் எடுப்போம். ரைட். இப்போ தொடக்கம் முடிவு அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இப்போ நாங்கள் பரப்பளவில் சமனாக வரணும்ன்றதுக்காக என்ன செய்வோம்னா இதை கொஞ்சம் அச்சுக்களை இந்த பக்கம் அந்த பக்கம் நீட்டுறேன். என்ன சொல்ற மறையிலாம் நீட்டி போட்டு என்ன செய்வேன்டா அடுத்த வகுப்பை உருவாக்குவேன். என்ன அதே அளவில் 30 வரும். அது இந்த நடுவில் முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு வகுப்பு உருவாக்குவேன். அது சயஞ்சா இருக்கும். அது இந்த நடுவில் துவங்கும். என்ன விளக்கம் என்ற பிள்ளைகள், இப்போ நாங்கள் பரப்பளவு கண்டிருக்கோம் தானே. இப்போ நாங்கள் ஒரு மீடுரன் பல்கோணி ஒன்று கீறுறோம். இந்த மீடுரன் பல்கோணி இந்த பரப்பளவும் விலையுறு வரையத்தால் அடைக்கப்பட்டுள்ள பகுதி இந்த பரப்பளவும் ஒன்று கொண்டு சமன். என்ன சார் சொல்கிறீங்க அப்படியா? இப்போ நாங்கள் பார்ப்போமே அப்படின்னு சொன்னால் பாருங்கோ, இதில் ஒரு பகுதி விலையுறு வரையத்திலேருந்து கட் பண்ணப்படுது. அது மீடுரன் பல்கோணின்னு அட் ஆகுது. இப்போ இந்த ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் இந்த படம் பழச்சி போட மாதிரி கிடக்கு. நாங்கள் தெளிவாக்கு இருந்தீங்களா இதுவும் பரப்பளவில் சமனாக இருக்கும்.
இதில் வெட்டப்பட்டது இதுக்கு சமனாக இருக்கும், இங்கே வெட்டப்பட்டதை இங்கே ஜாயின் பண்ணலாம், இங்கே வெட்டப்பட்டது இங்கே ஜாயிண்ட் ஆகும், இங்கே வெட்டப்பட்டது இங்கே ஜாயிண்ட் ஆகும். வலையுறு வரையமும் மீடுரன் பல்கோணியும் பரப்பளவில் சமனாக இருக்கும். இப்போ தொடங்குறதுக்கு முதல் வகுப்பு இந்த நடுவில் துவங்கணும், கடைசி வகுப்புண்ட உருவாக்கி அது இந்த நடுவில் முடிக்கணும். அதுக்காண்டி அந்த வகுப்பில் ஆக்கள் இருக்கும்னா இல்லை, அது இந்த அடுத்த வகுப்புலேருந்து தான் ஆக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. இங்கே எங்களுக்கு இந்த கேள்வி இந்த பேட்டர்ன் என்ன செய்வதுண்டா, வலையுறு வரையம் மீடுரன் பல்கோணி உண்ட தந்துட்டு எங்களுக்கு வலையுறு வரையம் கீற சொல்லி வருது. ரைட். ஒரு பாடசாலையில் மாணவர் கூட்டம் ஒன்று பெற்ற புள்ளிகளை வரையப்பட்ட மீடுரன் பல்கோணியும் பூரணமற்ற கூட்டமாக்கிய மீடுரன் அட்டவணையும், அட்டவணை பூரணம் இல்லையா, கூட்டமாக்கிய மீடுரன் அட்டவணையும் கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வட்டவணையின் ஆயிடை 10 தொடக்கம் 20 நாள் 10 அல்லது 10லும் கூடியதும், அப்போ கீழெல்லாம் எடுபடுது மேலெல்லாம் எடுபடாது, கூடியதும் 20க்கும் குறைந்ததும் காணப்படுகின்றது. ஏனென்றால் இது தொடர்ச்சியாக வருது. இப்போ இங்கே இந்த வகுப்பு 20ல் முடியுது, இந்த வகுப்பு 20லேயே துவங்குதுன்றாடி ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்காண்டி அது அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயம் எங்களுக்கு தேவை அப்படின்ற அர்த்தம் இல்லை. கேள்விக்கு போவோம். ரைட். மீடுரன் பல்கோணியை கேட்ப, இதுதான் கேள்வி இல்லை. நாங்கள் இங்கே எடுத்தோன்னு அட்டவணையை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை, தேவைதான், நிரப்பத்தான் போகிறோம். எதுக்கும் கேள்வியை பார்த்தே போவோம். மீடுரன் பல்கோணிக்கேற்ப அட்டவணையில் மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டு நிரலில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. வாரன் அட்டவணையில் உள்ள மாணவன் எண்ணிக்கையை காணணும் மண்டைக்க முன்னுக்கு. சரி, அதை முதல்ல செய்வோம். இங்கே 0 தொடக்கம் 10 என்ற வகுப்பு இருக்குது தானே, அந்த வகுப்பு இந்த நடுவில் இன்னும் உயரத்தில் இங்கே மாணவர்கள் இந்த எண்ணிக்கை வகை குறிக்கப்பட்டிருக்கு 0. அப்போ அங்கே வேறு அங்கே 0 தொடக்கம் 10 வகுப்பே இல்லை, அதாவது அந்த வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து அந்த மீடுரன் பல்கோணிக்கு இருக்கும்போது முன்னுக்கு ஒரு வகுப்புலேருந்து துவங்க வந்தானே, அது மறையில் சில நேரம் போகும், சில நேரம் மறையில் போக வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. அது வையச்சோடு ஒட்டி கொண்டிருந்தால் தான் மறைக்கு போகணும். ஆகவே இங்கே 0 தொடக்கம் 10 வகுப்பில் யாருமே இல்லை. சரி, அடுத்த வகுப்புக்கு வருவோம். 10 தொடக்கம் 20 என்ற வகுப்பில் எத்தனை மாணவர்கள் வகை குறிக்கப்படுதுன்னு இந்த டொட் காட்டி தருது. எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க. அது எங்கட மீடுரன் அட்டவணையில் போடப்பட்டிருக்கு. 20 தொடக்கம் 30 என்ற வகுப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை இந்த டொட், இந்த புள்ளி எங்களுக்கு காட்டி தருது. எத்தனை பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 30 தொடக்கம் 40 என்ற வகுப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை இந்த புள்ளி காட்டி தருது. ஆனால் 30 தானே வரணும், என்னோட 60 வருதுண்டா. அங்கே வகுப்பு பெருசாக கருதப்பட்டிருக்கு. அதை வந்து ஒரு வகுப்பு இல்லை, அது 2 வகுப்பா. இதெல்லாம் தனித்தனி வகுப்பாக வந்தது. 30 தொடக்கம் 50 என்ற வகுப்பாக கருதப்பட்டிருக்கு. அப்போ ஒரே செவ்வகமாக போகுது. 30 தொடக்கம் 40ல் கிட்டத்தட்ட அன்னளவாக துல்லியமாக இல்லை, அவரேஜ் சாண்டு வச்சுக்கொள்வோம். சராசரியாக 30 தொடக்கம் 40ல் 30 பேர், 40 தொடக்கம் 50ல் 30. அப்போ 2 30 சேர்த்தா எத்தனைடா, 60. எங்களை பிளவிடாமல் கைட் பண்ணப்பட்டும் கொண்டு போகிறது. நீ ஒட்டுமொத்தமாக விட்டுருந்தா நாங்கள் இன்னடான்னு யோசிச்சிருப்போம். அங்கே வகுப்பு இந்த பெருமன் ரெட்டிப்பாகுது. அதனாடி இது 30, இது 30, 30 30 60. அடுத்தது 50 தொடக்கம் 60 சாதாரண வகுப்பு. இங்கே 50 தொடக்கம் 60 தான் சொல்லியிருக்கு. 50 தொடக்கம் 60 என்ற வகுப்பில் 70 பேர். 50 தொடக்கம் 60 என்ற வகுப்பில் 70 பேர். 60 தொடக்கம் 90 என்ற வகுப்பு. ஒரு வகுப்பு இந்த பெருமன் வழக்கமான வகுப்பு இந்த பெருமன் இந்த 3 மடங்கு. இதில் 20, இதில் 20, இதில் 20. அப்போ 20 20 20 மொத்தம் 60 பேர். இதுதான் இப்போ மீடுரன் பல்கோணிக்கேற்ப அட்டவணையின் மாணவர்களின் எண்ணிக்கை என்ற காட்டப்பட்டுள்ள நிரலென வெற்றிடங்களை நிரப்பியிருக்கோம். முதலாவது கேள்வி செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு முன்னுக்கே நாங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்டா, இந்த மீடுரன் பல்கோணியை பயன்படுத்தி அது பின்னுக்கு கேள்வி இருக்கு, வளைவு வரையத்தை வரைய சொல்லியிருக்கு. அதை நாங்கள் முதலே செஞ்சிருக்கலாம். சரி, வரைவோம். ரைட். தரப்பட்டுள்ள மீடுரன் பல்கோணி மீது புள்ளிகளுக்குரிய வளையுறு வரையத்தை வரைக. இங்கே 0 தொடக்கம் 10ன்றதுக்கு எந்த வளையுறு வரையவும் இல்லை. அந்த நடுப்புறமானதுக்கு அப்படியே போகும். அவ்வளோதான் விளக்கம் பிள்ளைகள். இந்த செவ்வகத்தை நாங்கள் வந்து கீறணும். வளையுறு வரையம் திடர் மீடுரன் வலை என்று இன்னும் ஒன்று இருக்குது. இந்த 2ஐயும் போட்டு பிள்ளைகள் குழப்பி கொண்டிருந்தாங்க. சில மற்றபடி இதில் ஒரு பிரச்சனை முறையில் மிக இலகுவான பகுதியாகவே இது அமைஞ்சுது. அடுத்தது வந்து அடுத்த வகுப்பு ரெட்டிப்பு வகுப்பு. இதை நாங்கள் வந்து 2 செவ்வகமாக கீறிடக்கூடாது. அப்போ உண்மையாக சொன்னால் இது 2ம் சேர்த்து ஒரு செவ்வகமாகத்தான் வரணும். 30 தொடக்கம் 50ன்றது ஒரு வகுப்பு. இதுக்குள்ளே இந்த கோடு வரக்கூடாது. வந்தாலும் பிழை இல்லை. ஏண்டா இந்த அட்டவணையை வச்சு தான் எனக்கு தெரியுது இது ரெட்டிப்பு வகுப்புண்டு. சமனாக இருக்கிறதுக்கு ஒரு 2ஆக இருக்கணுமென்று அவசியம் இல்லை.
இந்த அட்டவணை காட்டி தருது 30 தொடக்கம் 50 நாடி நான் அதை ஒரே கட்டத்துக்குள்ளே கொண்டு வரேன். நீங்கள் 2 போட்டதால் பிழை போடப்படாது, ஆனாலும் 2 போடக்கூடாது. இங்கே இது அந்த உயரங்கான போகணும், செவ்வகங்களால் காட்சிப்படுத்தணும். அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, செவ்வகங்களாக காட்சிப்படுத்துறது. கீழே தொடர்ச்சியாக வரணும். இங்கே வகுப்புகள் எழுதாமல் அந்த பெருமானங்களை புள்ளிகளை குறிக்கிறதால தான் இந்த சலாகை விரைவுக்கும் வலையுறு விரயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்த வகுப்பும் ஒரு 3 மடங்கு இருக்கிற வகுப்பு, அது ஒரே வகுப்பாக வர வேண்டும். இதுதான் எங்களோட வலையுறு வரையம். அந்த மீடரன் பல்கோணியை பயன்படுத்தியே நாங்கள் வலையுறு வரையத்தை கீறிட்டோம். இல்லாட்டி இப்போ தானே அட்டவணை நிரப்பிட்டோம், அட்டவணையை பயன்படுத்தியும் நாங்கள் வலையுறு வரையத்தை கீறியிருக்கலாம். அட்டவணையில் உள்ள திரள் மீடரன் நிரலை பூரணப்படுத்துக. அது என்ன சார் திரள் மீடரன்? இந்த 20 இந்த 20 ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம். இந்த 20 சொல்லுதடா இந்த குறித்த வகுப்புக்குள்ள 20 பேர் அப்படின்றத சொல்லு. இந்த 20 சொல்லுது 20க்கு கீழே புள்ளி எடுத்தவங்க 20 பேர். ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது என்னன்னா 30க்கு கீழே புள்ளி எடுத்த மொத்த ஆட்கள். 30க்கு கீழே புள்ளி எடுத்தவன்னா இந்த வகுப்புக்குள்ள ஒரு 40 பேர், இதுக்கு முன்னுக்கு வகுப்புல ஒரு 20 பேர். டோட்டலாக இதை 2ஐயும் கூட்டி இங்கே போடணும். இதில் 2ஐயும் கூட்டினா 30க்கு கீழே மொத்தம் எத்தனை பேருண்டா 60 பேர் என்று வரும். அதுதான் திரள் மீறன். இதை வச்சு ஒரு வரைவு கீறி ஆகாரம் சாரி இடையம் காலனைகள் அப்படி என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. திரள் மீறன் விலை அதை பற்றி நாங்கள் செகண்டும் இந்த வரும் கடைசி பகுதிக்குள்ளே வந்துட்டு நாங்கள் கிட்டடியில் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது இதை இப்படியே கூட்டி இங்கே போடுறதை விட இலகுவாக கூட்டுறதுக்கு இப்படி கூட்டுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்டா ஆல்ரெடி இந்த 2 வகுப்பையும் கூட்டி இங்கே போட்டிருக்கோம். ஆகவே 50க்கு கீழே மொத்தம் எத்தனை பேருன்றதை காண்றதுக்கு இந்த 60ஓட இந்த 60 சேர்த்தா 120 பேர், இந்த 120ஓட 70 சேர்த்தா 190, இந்த 190ஓட 60 சேர்த்தா 250 வரும். ஆகவே இந்த 250ன்றது என்னென்றாடா இந்த வகுப்புல இருக்கிற இதை டோட்டலாக நீ கூட்டினீங்கன்னா இதுலேயும் 250 தான் வரும். திரள் மீறன் கடைசி அட்டவணையில் வர்றதும் 250. ரெண்டும் என்னது தரும்டா இந்த வகுப்புல இருக்கிற மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை தரும். இந்த திரள் மீறன் வலையை கீற சொல்லி ஒன்றும் சொல்லலை, வெறும் அட்டவணையை தந்து அந்த அட்டவணையை நிரப்ப சொன்னது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அட்டவணையில் உள்ள திரள் மீறன் நிரலை பூரணப்படுத்துக. ஓகே, இம்மாணவர் கூட்டத்திலிருந்து எழுமாறாக தேர்ந்தெடுப்பவர் 50 அல்லது 50க்கும் கூடிய, இதுக்கு தான் அந்த ரேஞ்ச் தேவைப்பட்டது. என்னென்னா இந்த வகுப்பை விளங்கப்படுத்தினதால தான் எங்களுக்கு இந்த சரியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டாம். 50 அல்லது 50க்கும் கூடிய ஆட்கள் 50க்கு மேலே இருக்கிற வகுப்பில் தான் இருப்பான். ஏண்டா 50 வந்தால் அவனை அடுத்த வகுப்புக்கு அனுப்பிடுவோம். மேலேயே தான் எடுத்து கீழே தான் வச்சுக்கொள்வோம், மேலேயே அடுத்த வகுப்புக்கு அனுப்பியிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் 50 அல்லது 50க்கும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் புள்ளிகளை பெற்ற மாணவர்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு. நான் இதில் ஒரு மாணவனை யாரென்று தெரியாமல் நான் எழுமாறா தெரிவு செய்கிறேன். உனக்கு கணிதத்துக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவன் 50 அல்லது 50 விட கூட புள்ளி பெற்றவனா இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவுன்னு தான் கேட்டிருக்கு. மொத்தம் 240ல் எழுமாறாக தெரிவு செஞ்சுருக்கேன். எழுமாறாண்டா முகத்தை பார்த்து கூட தெரிவு செய்யக்கூடாது. சில நேரம் முகத்தில் கூட பிடிவட்டுரும். இவன் படிப்பானோ படிக்க மாட்டானோன்னு நாங்கள் அது அக்குரேட் இல்லை, சில நேரம் பிடிவட்டுரும். ஆனாலும் அதை மாதிரி இல்லாமல் 50 அல்லது 50க்கும் கூடிய ஆக்களை எழுமாறாக தெரிவு செய்யும் போது அவனை அந்த புள்ளியை பெற்றவனாக இருக்கிறதுக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேரும் 50 அல்லது 50 விட கூட, மேலே இருக்கிறவன் 50 விட குறைவு, 50 இல்லை 50 விட குறைவு. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை பேர் எங்களுக்குண்டா இங்கே புறவை திரள் முறை கூட்டிடுறையில் 70 60 130 மாணவர்கள் இருக்கிறாங்க 50 புள்ளியை விட கூட பெற்றவங்களாக. 50 அல்லது 50லும் கூடுதலாக பெற்றவங்க 130. நான் எழுமாறா தெரிவு செய்கிறேன். 240 பேரில் இருந்து தான் நான் ஒரு ஆளாக தெரிவு செய்கிறேன். அந்த ஒரு ஆள் இந்த 50 அல்லது 50 விட கூடவாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 130 வாய்ப்பு இருக்குது. எத்தனையில் 240ல் 250ல் 130 வாய்ப்பு. அந்த முதல்ல போட்ட விட திரும்ப குழப்புது. 250 மாணவர்களில் 130 மாணவர்கள் 50 விட கூடவாக இருக்கிறதால அது இந்த நிகழ்தகவு 250 மேல் 130 சான்ஸ் அது கிடைக்கிறதுக்கான அந்த அவனை 50 அல்லது 50லும் கூடுதல் புள்ளியை பெற்றவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 250 மேல் 130. இது எளிய வடிவமாக கொடுத்தா பிள்ளை அப்படி ஒன்றும் இல்லை, எளிய வடிவமாக கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய நிகழ்தகவில் நாங்கள் ஒரு நாள் விடையை விட்டுட்டு போகிறது எங்களுக்கு உண்மையாக பயம். ஏன்னா ஒரு வருஷ பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிகழ்தகவை சுருக்காததற்காக புள்ளி குறைக்கப்பட்ட சந்தர்ப்பமும் இருக்குது.
அப்போ நிகழ்தகவு ரொம்ப பெருசாக இருக்கும்போது இது வெட்டக்கூடியதாக வேறு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நாங்கள் கொஞ்சம் இலகுபடுத்துவோம். 10ஆல் வகுத்தா 25 மேல் 13 இதுக்கு மேலே சுருக்க இயலாது. இப்போ சில பிள்ளைகளுக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது, என்னென்னா சுருக்கிறது பிழை அப்படின்ற தப்பான இருக்குது. சுருக்க தேவையில்லை ஒழிய சுருக்கிறது பிழை இல்லை, சுருக்க வேண்டாம். ஏன்னா நிகழ்தகவு 250 மேல் 130 இருக்கிறதுல ஒரு பிரயோசனம் இருக்குது. என்னென்னு சொன்னால் 250 மாணவர் என்றும் தருது, 130 மாணவர்கள் இந்த புள்ளியை விட கூட பெற்றிருக்காங்களேன்னு தருது. அதனாடி அது சுருக்காமல் இருக்கிறது நல்லம். சுருக்கினா பிள்ளை இல்லை. 25 மேல் 13 என்ற விடையும் சரியான விட தான். இது நேரடியாக சொல்லக்கூடியது தான், மறைமுகமாக சொல்லக்கூடியது தான். எங்களுக்கு புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், எங்களுக்கு இதுக்கு 10 புள்ளியும் மிக இலகுவாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அட்டவணையில் இந்த 3 இடவழிக்கும் ஒவ்வொரு புள்ளிடாவா 40க்கு ஒரு புள்ளி, 70க்கு ஒரு புள்ளி, 60க்கு ஒரு புள்ளி, 3க்கும் 3 புள்ளி வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த திரள்முரண் இதுவரைக்கும் ஒரு புள்ளி, இங்கே 250க்கு ஒரு புள்ளியாக எங்களுக்கு மொத்தம் 5 புள்ளி இந்த அட்டவணையிலேருந்து மட்டுமே கிடைச்சிட்டு. அட்டவணையிலேருந்து மட்டுமே 5 புள்ளி கிடைச்சது, தனித்தனி கேள்வியாக இருந்தாலும். அப்புறம் இந்த விலையுறு வரையத்துக்கு சொல்லியிருந்தது, விலையுறு வரையத்துக்கு 3 புள்ளி எப்படி வழங்கப்பட்டதுண்டா 30 தொடக்கம் 50 என்ற வகுப்புக்கு ரெட்டிப்பாக இந்த செவ்வகம் கீறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 60 தொடக்கம் 90 என்ற இந்த 3 மடங்காக கீறப்பட்ட இந்த வகுப்புக்காக ஒரு புள்ளி, ஏனைய எல்லாம் சரியாக இருந்தால் மற்ற ஒரு புள்ளியும் கிடைக்குது. அதுக்காக இந்த விடைகளை கோடு போட்டால் பிழை என்ற அர்த்தம் இல்லை, போடக்கூடாது. ஆனால் போடக்கூடாது தானே. இப்போ நாங்கள் இந்த வகுப்புகள் இருக்கிறதால தான் இது சேர்ந்த வகுப்பு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது இல்லையோ. மீண்டிரன் பல்கோணி மட்டும் இருந்திருந்தால் அது எங்களுக்கு சேர்ந்த பல்கோணி என்றது எங்களுக்கு தெரிஞ்சிக்காது, சேர்ந்த வகுப்புகள் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாடி அது பிழை போட வேண்டாம், பட் சேராத மாதிரி தான் போட்டிருக்கணும். 3.8 ஆயிட்டு. இந்த நிகழ்தகவுக்கு 2 புள்ளி. 130என்றதை காண்றதுக்கு 130என்றதை ஒரு செய்க வழியாக காட்டுறது மாதிரியும் போட்டிருக்கு. நேரடியாக நீ இதில் கொண்டு வந்து 130 போட்டாலும் அந்த ஒரு புள்ளி வரும். நிகழ்தகவு 250 மேல் 130க்கே புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. அது எளிய வடிவமாக கொடுக்கணும் என்று அவசியப்படுத்தல. நேரடியாக எளிய வடிவம் கொடுத்திருந்தாலும் முழுமையான 2 புள்ளியும் கொடுப்போம். அதில் எந்த ஒரு குறைப்பும் செய்ய தேவையில்லை. இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு உங்களுக்கு எத்தனை வந்ததுன்றதை பதிவிடுங்க. ரைட். 5வது கேள்வி நிகழ்தகவு தொடர்பான வினா. அது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை, நாங்கள் தெளிவாக செய்யக்கூடியது. என்ன கொஞ்சம் சிந்திக்கின்ற ஆற்றல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காமல் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 2 விதமான நிகழ்ச்சியில் நாங்கள் கதைக்கிறோம். ஒன்று சம நேர்தகவு உள்ளதாக இருக்கிற நிகழ்தகவு, அந்த சந்தர்ப்பத்தில் பின்னம் நிகழ்தகவை தரும். சம நேர்தகவு எல்லா வாய்ப்பும் எல்லா பேறுகளும் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு சமனாக காணப்பட்டால் அதை சமநேர்தகவு உள்ள நிகழ்தகவுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் 5 மாபிள்கள் உள்ள பையில் 3 மாபிள் சிவப்பு, 5 மாபிளில் நான் எழுமாறாக ஒரு மாபிள் எடுக்கிறேன். நம்ம எந்த மாபிள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு சமன், எந்த மாபிள்களுக்கும் வாய்ப்பு சமன், கலருக்கு இல்லை. ஸோ 5 மாபிளில் 3 மாபிள் சிவப்பாக இருக்கிறதால சிவப்பு நிற மாபிள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5ல் 3. அதே மாதிரி தான் ஒரு பாடசாலையில் விளையாட்டு போட்டிக்காக தரம் 10 குழுவில் 4 ஆண் மாணவர்களும் 4 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும், தரம் 11 குழுவில் 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இரு குழுக்களிடையேயும் நடைபெறும் முதல் போட்டி சுற்றுக்கு தரம் 10 ஒரு பிள்ளையும் தரம் 11 ஒரு பிள்ளையும் எழுமாறாக தெரிந்தெடுக்கப்படுகின்றன. அது இன்னும் எழுமாறாக என்றா நம்ம இன்னாரான் இப்போ இன்றைக்கு முதலாவது இப்போ நாங்கள் நல்லா செலக்ட் பண்ணி இந்த ஆளைத்தான் நாங்கள் இந்த போட்டிக்கு அனுப்புவோம், இந்த ஆளைத்தான் இந்த போட்டிக்கு அனுப்புவோம்னு அனுப்புறது எழுமாறு இல்லை. இந்த பேரை எழுதி சுருட்டி ஒரு பட்டிக்குள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளேருந்து ஒரு ஆளை எடுக்கிறேன், பேர் எழுதப்பட்டால் வா, இங்கே இருந்து ஒரு ஆள் எடுக்கிறேன், இந்த பேர் எழுதப்பட்டால் வா. ரைட். தரம் 10 ஒரு வகுப்பு, தரம் 11 ஒரு வகுப்பு. நம்ம கொஞ்சம் தெளிவுக்காக இந்த படத்தை கீறேன், இந்த இடத்துல கீறது அவ்வளோ பொருத்தமும் இல்லை, உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி இங்கே கீறேன். தரம் 10 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மொத்தம் 4 ஆண் மாணவர்கள், பாய்ஸ் என்று வச்சுக்கொள்கிறேன், 4 ஆண் மாணவர்களும், பொம்பளை பிள்ளைகளுக்கு கேர்ள்ஸ் என்று அந்த அடிப்படையில் பொம்பளை பிள்ளைகள் என்று வச்சுக்கொள்கிறேன், பெண் மாணவர்கள், ஒரு பெண் மாணவர்களும், மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. தரம் 11 பொறுத்த வரைக்கும் 2 ஆண் மாணவர்கள், அப்போ பாய்ஸ் 2 பேர், அதே மாதிரி பெண் மாணவர்கள் 3 பெண் பிள்ளைகள் 3 பேர், அங்கேயும் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. இது தரம்
11. இப்போ இந்த போட்டி இது ஒரு சுற்று போட்டி. அந்த சுற்று போட்டிக்கு முதலாவதாக இதுக்குள்ள அந்த பேரெல்லாம் எழுதி சுருட்டி போட்டிருக்கு. இதுக்குள்ளேருந்து நான் எழுமாறாக ஒரு ஆள் எடுக்கிறேன். இந்த எழுமாறாக எடுக்கிற ஆள் ஆணாக இருக்கிறதாகவோ இல்லை பெண்ணாக இருக்கிறதாகவோ இல்லை ஆணில் இன்னார் அன்னாரண்டு இருக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே வாய்ப்பு சமன். எழுமாறாகத்தான் எடுக்கிறேன். திட்டமிட்டு அட நீ வாடா, நீ தான்டா பலமாக இருக்க, பல்காக இருக்க, நீ இங்கே வா அப்படின்னு சொன்னால் அது எழுமாறு இல்லை. நம்ம திட்டமிடாமல் எல்லாத்தையும் பேர்களை வச்சு எல்லாம் சுருட்டி போட்டு எடுத்தால் அதுதான் எழுமாறு. நாங்கள் திட்டமிட்டு எடுத்தால் அது எழுமாற்று பரிசோதனை இல்லை. இதிலேருந்து ஒரு ஆள் எடுத்து போட்டிக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி தரம் 11லேயும் எழுமாறாக ஒரு ஆள் எடுத்து போட்டிக்கு அனுப்புகிறேன். இப்போ இந்த போட்டிக்கு அனுப்பப்பட்டு 2 பேர் வந்து சேரியம். இந்த 2 பேரும் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கலாம்ன்றது தான் இந்த நெய்யறி காட்டுது. நிகழ்ச்சிகளை குறித்து கொள்கிற நடக்கக்கூடிய பேர்களை குறித்து கொள்கிற மெத்தட். அதாவது நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா அந்த தரம் 10ல் இருக்கிற பெண் மாணவி ஒரு ஆளும் தரம் 11ல் இருக்கிற பெண் மாணவியில் முதலாவது ஆளும் போட்டி வருதல். இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேர். ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடாது, ஒரு பேர் கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு ரிசல்ட். இதே மாதிரி பல ரிசல்ட் இருக்குது. மொத்தம் நான் 25 விதத்தில் முடிவுகள் கிடைக்கலாம். 25 விதமான நிகழ்ச்சி நடக்கலாம். அதில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது, இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. ரைட். B1, B2, B3, B4, B5, B6 அதாவது அந்த 6 ஆண் மாணவர்கள் மொத்தமாக தரம் 10ல் 4 பேர், தரம் 11ல் 2 பேர், எல்லாமே வேறு வேறு ஆக்கள் தானே. இப்போ B1 B2 வந்து திரும்பவும் போடுறது வந்து பொருத்தம் இருக்காது. ஆனால் பொருத்தம் இல்லைன்னு சொல்லல. அது என்னென்னா தரம் 10ல் முதலாவது ஆண் மாணவன், 2வது ஆண் மாணவன், 3வது ஆண் மாணவன், 4வது ஆண் மாணவன். தரம் 11ல் முதலாவது ஆண் மாணவன் என்று சொன்னால் ஒரு பிள்ளையும் இல்லை, அது வேறு ஆள். என்ன தரம் 10ல் இருக்கிற மாணவன் என்றது ஆண் மாணவர்கள் வேறு, தரம் 11ல் இருக்கிற ஆண் மாணவர்கள் வேறு. அப்போ இங்கே B1 போட்டால் அது ஒரு பெரிய குற்றமாக இல்லை. ஆனால் அந்த கரைச்சல் வேண்டாம் என்ற கூறம் என்ன எடுத்துக்காங்கன்னா தரம் 10ல் நாங்கள் முதல் 4 ஆண் மாணவர்களும் தரம் 10 குறியாக்கள், அடுத்த 2 ஆண் மாணவர்களும் தரம் 11க்கு அந்த பேருக்கு பதிலாக நாங்கள் ஒரு குறியீடு வச்சுருக்கோம். அவ்வளோதான். அந்த B1 B2ன்றது இப்போ நாங்கள் பேரை போட்டிருக்கலாம், ராஜா, கமல், அகமட் அப்படின்ற பேரை போடுறதுக்கு பதிலாக இங்கே வந்து அந்த குறியீடு இன்னார் இன்னார் இன்னார்ண்டு அந்த பேர் இல்லாததால் குறியீடு வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி தரம் பெண் பிள்ளைகளுக்கு G1, G2, G3, G4 அதாவது மொத்தம் தரம் 10ல் ஒரு பெண் பிள்ளையும் தரம் 11ல் 3 பெண் பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரும் வந்து அடுக்கி இருக்கு. G1ன்றது மட்டும்தான் தரம் 10க்குரிய பிள்ளை. அதே மாதிரி மிச்சம் எல்லாருமே தரம் 11க்குரிய ஆக்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த நெய்யறியில் வந்து குறிச்சிருக்கு. அதனாடி எங்களுக்கு அந்த கரைச்சலாக தரையில்லை. ஆகியவற்றினால் பெண் பிள்ளைகளும் வகை குறிக்கப்படுகின்றனர் என கொண்டு இரு பிள்ளைகள் தரம் 10லேருந்து எடுத்த ஒரு ஆள், தரம் 11லேருந்து எடுத்த அந்த 2 பேர், இந்த 2 பேரை பற்றி கதை வருது. எழுமாறாக தெரிந்தெடுப்பதற்குரிய மாதிரி வழியை இந்த நெய்யறியின் மீது தெக்காட்டின் தலைமண்டும் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பேர் இருந்தது. பிறகு இந்த சிலபஸ் மாறினதோட இது இந்த பேர் நெய்யறியாக மாறிட்டு நெய்யறியின் மீது புள்ளடி எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள், புள்ளடி அதாவது ஓட் பண்ணுவோமே கிடைக்கக்கூடிய பேர்களின் புள்ளடியினால் குறித்து காட்டுக. அப்போ நம்ம இந்த புள்ளடி போட்டு இந்த இடத்தை வந்து குறித்து காட்ட போகிறோம். ரைட். இப்போ எங்களுக்கு நெய்யறியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேள்வி தான் பிள்ளைகள். நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். நெய்யறியில் வர்றதென்றால் சமநேர்தக உள்ள பேர்களை உள்ளடக்கிய மாதிரி வழிக்கு மட்டும்தான் நெய்யறி கீறலாம். அப்படி சமநேர்தக உள்ள பேர்களை உள்ளடக்கிய மாதிரி வழியாக வரணுமெண்டா ஒட்டுமொத்த புள்ளடியும் வரும் ஒன்று. அடுத்தது அதே ஒட்டுமொத்த புள்ளடியும் வர்ற சந்தர்ப்பத்தில் இந்த மூளை விட்டம் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது இங்கேருந்து நான் ஒரு ஆள் எடுத்து திரும்பவும் இதுக்குள்ளேருந்தே ஒரு ஆள் எடுப்பேன் எடுத்தால திரும்ப எடுக்க இயலாது. தரம் 11லேயே நான் 2 மாணவர்களை தெரிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் B1 முதலாவது தடவை தெரிவு செஞ்சேன்னா திரும்ப B1 தெரிவு செய்ய இயலாது. ஆனால் இந்த புள்ளடி மூளை விட்டம் வழியே இந்த புள்ளடி வருமோன்னு செக் பண்ணினா நான் தரம் 10லேருந்து B1 என்ற மாணவன் தரம் 10க்குரியவன் B1 என்ற மாணவனை நான் எடுத்திருந்தேன்டா தரம் 11லேருந்து B5 என்ற மாணவன் போட்டிக்கு வந்திருக்கலாம். ஏண்டா பிரச்சனை இல்லை. ஏண்டா B1ன்றது வேறு ஆள், B5ன்றது வேறு ஆள். ஸோ மூளை விட்டமும் வரும். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய எல்லா பேர்களும் அதாவது இது இந்த 2வது புள்ளடி போட்டதுன்னா தரம் 10லேருந்து B1 என்ற மாணவன் போட்டிக்காக நான் தெரிவு செய்வேன். எழுமாறா தானே தெரிவு செய்கிறேன், எதுவும் நடந்திருக்கலாம். B6 என்ற மாணவன் தரம் 11லேருந்து வந்திருக்கலாம். இதில் மொத்தம் 25 விதமான முடிவுகள் நடக்கக்கூடியது. இதில் 25ம் நடக்குமோ இல்லை, 25ல் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. அந்த ஒன்று கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய மாதிரி வழியைத்தான் நாங்கள் நெய்யறி என்று சொல்லுவோம். மாதிரி வழி நெய்யறியும் ஒரு மாதிரி வழி தான். மாதிரி வழி என்றது
தொடை வடிவில் தான் எடுக்கப்பட ஒன்றுமண்டில்லை, நாங்கள் நெய்யரியாக குறிக்கலாம், மரவரிப்படமாகவும் குறிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விடயம், இந்த புள்ளடி எல்லாம் வழக்கம் போல வருந்தான், மூளை விட்டம் வருமோ வராதோன்ற கேள்வி. மூளை விட்டம் வரும். ஏன் மூளை விட்டம் வருமெண்டா, இந்த B1என்றதை எடுக்கும்போது B5 என்றவர் போட்டிக்கு வரலாம். ஸோ எல்லா பேர்களும் மூளை விட்டம் மொத்தமாக இதில் 25 பேர்களில் ஏதோ ஒரு பேர் நடக்க போகுது, 25 பேர்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சமன். ரைட். அப்போ நெய்யரியில் குறித்து காட்ட சொன்னது, நெய்யரியில் புள்ளடி மூலம் குறித்து காட்டியாச்சு. முதலாவது கேள்வி முடிஞ்சு. ரைட். ரெண்டாவது கேள்விக்கு போவோம். முதல் சுற்று போட்டிக்கு தெரிவு செய்யப்படும் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை நெய்யரியின் மீது வட்டத்தை வரைந்து காட்டுக. இந்த வட்டத்தை அப்படி என்ற சொல்தான் கடந்த கால வினாத்தாள் பாஸ் பேப்பர், இந்த அதாவது ஓலவெல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு பயன்படுத்துகிற சொல். மற்றபடி கட்டம் என்று சொல்கிற சொல் வந்து பயன்படுத்துகிறோம், ஆனால் வட்டம் என்ற சொல்லாம் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அது அவங்க அந்த எண்ணக்கரு என்னென்னா, இது வந்து நெய்யரி என்றதும் தொடை இந்த மாதிரி வழி என்ற மாதிரி ஒரு கருத்து கொள்ளி, அந்த மாதிரி வழியில் பேறுகளை வந்து நாங்கள் வட்டமோ அல்லது நீள்வட்டத்தில் தான் ஒரு தொடை இந்த மூலகங்களை குறிப்போம் என்ற அடிப்படையில் அந்த வட்டம் என்று சொல்கிற பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்காண்டி இங்கே நாங்கள் வட்டமாக ஒரு முழுமையான வட்டத்தை போடலுமோண்டா இல்லை. அந்த வட்டத்தை ஒரு ரப்பர் பேண்டு இருக்குது, நார்மலாக போட்டால் ரப்பர் பேண்ட் வட்டமாக இருக்கும். ஆனால் அந்த ரப்பர் பேண்டை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அந்த எங்களுக்கு தேவையான மூலகங்கள் இல்லை தேவையான இடங்களை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு வளைச்சி கிளச்சி போடுற மாதிரி இங்கேயும் வளைகோடுகளை பயன்படுத்த போகிறோம். நீங்கள் முறிகோடு பயன்படுத்தினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த முதல் போட்டி சுற்றில் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மாத்திரமானாக. அப்போ இங்கே கேள்வி எப்படி இருக்குது? ஆண் பெண் சார்பான கேள்வி. அப்போ நம்ம இந்த கேள்வியை அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு இந்த நெய்யரியே மொத்தம் 4ஆக பிரிச்சிடும். ஒரு லைட்டாக மெல்லிய பென்சில் எடுத்து நீங்கள் மெல்லிசாக பென்சிலால் அடிமட்டத்தை பயன்படுத்தி கீற வேண்டியதான். உங்களோட பென்சில் எடுத்து போட்டு நீங்கள் கீற வேண்டியதான். நீங்கள் என்னென்னு கீறுவீங்க? இந்த மொத்த நெய்யரியையும் 4 கட்டமாக பிரிப்பீங்க. எப்படி என்றாடா, முதலாவது வந்து சொல்லுவீங்க என்ன, இந்த முதலாவது ஆண், ரெண்டாவது ஆண், மூன்றாவது ஆண், தரம் 10 ஆண் மாணவர்கள் முடிய ஒரு கோடு போடுவீங்க. தரம் 10ல் தரம் 11ல் ஆண் மாணவர் முடிய ஒரு கோடு போடுவீங்க. அப்போ அப்படி கோடு போடுறதன் மூலம் இந்த பேர்கள் மொத்தம் 4 கட்டங்களுக்குள்ள போகுது. அந்த 4 கட்டங்களும் ஒரே வகையானது. இப்போ நான் இந்த கட்டத்தை எடுத்துக்கொண்டேன்னா இந்த கட்டம் எப்படி என்றால், இந்த 2 பேரும் நான் தரம் 10லேருந்து எடுத்தவனும் தரம் 11லேருந்து எடுத்தவனும் ஆண் மாணவன். அப்போ 2 ஆண் மாணவர்கள் போட்டிக்கு பங்கு பெறுறதுக்கான நிகழ்தகவு மொத்தம் 8 பேர். எத்தனையில்? 25ல் 8. இது தரம் 10லேருந்து ஆண் மாணவனும் தரம் 11லேருந்து பெண் மாணவர்களும் அந்த போட்டியில் பங்கு பெறுறதுக்கான நிகழ்தகவு. இதில் ஏதோ ஒரு பேர் நடந்தால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கும். இது வந்து தரம் 10லேருந்து பெண் மாணவியும் தரம் 11லேருந்து ஆண் மாணவனும் போட்டியில் பங்கு பெறுறதுக்கு 2 வாய்ப்பு. அதே மாதிரி தரம் 10லேருந்தும் பெண் மாணவர் தரம் 11லேருந்தும் பெண் மாணவி போட்டியில் பங்கு பெறுறதுக்கு 3 வாய்ப்பு. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி எங்களுக்கு என்ன, தரம் 10லிருந்து என்னடா கேட்டது, முதல் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பது. முதல் சுற்று மட்டும்தான் நடக்குதா, அதுக்கான நிகழ்தகவு மட்டும்தான் போட்டிருக்கோம். முதல் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை நெய்யரியின் மீது குறித்து காட்டுங்க. ஒருவர் மட்டும் ஆணாக இருக்கணும்னா அப்போ மற்றவர் கட்டாயம் என்னவா இருக்கணும்? மட்டும் ஆணாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ மற்றவர் கட்டாயம் என்னவா இருக்கணும்டா? மற்றவர் கட்டாயம் பெண்ணாக இருக்கணும். அப்போ நாங்கள் கவனிக்க வேண்டியது, அப்போ தரம் 10லேருந்து நான் ஆண் மாணவரை தெரிவு செஞ்சால் தரம் 11லேருந்து பெண் மாணவர் போட்டிக்கு வரணும். அதேமாதிரி தரம் 10லேருந்து பெண் மாணவியை நான் தெரிவு செஞ்சால் தரம் 11லேருந்து ஆண் மாணவரை தெரிவு செய்யணும். ஸோ இந்த பேர்கள் இதில் ஒரு 3 12 இங்கே ஒரு 2 பேர் இந்தளவும் ஒரே கட்டத்துக்குள்ளே வரணும், முறிகோடு பயன்படுத்தாமல். அடுத்தது 2 கட்டமாக உடையாத மாதிரி இந்த கட்டம் வந்து சேரணும். ரைட். அந்த வேணும்னா இப்போ நீங்கள் வந்து அந்த பென்சிலால் எழுதினது அந்த கோடு போட்டது நமக்கு பிள்ளையோண்டு ஒரு மனப்பயம் இருந்தால் அதை இப்போ அழிச்சு விடுங்க. இல்லைன்னா அது கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கட்டம் மட்டும் முக்கியம். இங்கே ஒரு 12 பேர், 3 12, இங்கே ஒரு 2 14 பேர்கள் எங்களுக்கு ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவை தரும். இது அப்போ இந்த பேர் இருவரும் ஆண், இது இருவரும் பெண். ரைட். ஸோ இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். அதன் நிகழ்தகவை காண்க. அதன் நிகழ்தகவு அந்த ஒருவர் மாத்திரம் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எத்தனை பேர்களில் எத்தனை வாய்ப்பு? 25 பேர்களில் 14 சந்தர்ப்பம் ஒருவர் மட்டும் ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவாக இருக்குது. 25 மேல் 14 அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் நிகழ்தகவு கொடுக்கணும்.
என்ற நிகழ்தகவை காண்க என்று சொல்லியிருக்கு. 3வது கேள்வி, மேற்குறித்தவாறு முதற் போட்டி சுற்றில் பங்கு பெற்றும் இருவரை தெரிந்தெடுக்கும் போது அவ்விருவரில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தால், நாங்கள் இந்த இருவரை தெரிவு செய்கிறது, அதில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருக்கும்போது அந்த நாங்கள் தெரிவு செய்த 2 பேரும், இப்போ நான் இதில் போட்டது 2 பேரும் ஆணன்ற மாதிரி போட்டிருக்கேன், அது அப்படித்தான் இருக்கணும் இல்லை, எப்படியும் இருக்கலாம். ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தால் தரம் 10 வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 10/4 எனவும், அவ்விருவரும் ஆண்களாக அல்லது அவ்விருவரும் பெண்களாக இருத்தல், அதாவது 2 பேரும் ஒரே பாலினத்தவராக இருந்தால் தரம் 10 வெற்றியீட்டுவதற்கான நிகழ்தகவு 10/3 எனவும் தரப்பட்டுள்ளது. இதற்கேற்ப தரம் 10 வெற்றியீட்டுமா இல்லையா என்பதை எதிர்வு கூறுவதற்காக பின்வரும் மரவரைபடத்தின் கிளைகளின் மீது உரிய நிகழ்தகவுகளை குறித்து கொள்க. சரி, அப்போ இங்கே வருவோம். முதல்ல அந்த போட்டியிட்டது இங்கே உலகாலமும் எங்களுக்கு மரவரிப்படத்தின் நிகழ்தகவு நாங்களே கண்டுபிடிச்சு போடக்கூடியதாக இருந்தது. நெய்யரியோட கனெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கையில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருத்தல், அதுக்கு தானே நாங்கள் நிகழ்தகவு கண்டுபிடிச்சிக்கோம். ஒருவர் மாத்திரம் ஆணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 25/14 சந்தர்ப்பம் ஒருவர் மாத்திரம். அப்போ நாங்கள் போட்டியிடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட 2 பேரை தெரிவு செய்கிறோம். தரம் 10 ஒரு ஆள், தரம் 11 ஒரு ஆளை தெரிவு செய்கிறோம். ஒருவர் மாத்திரம் ஆணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 25/14. அதே அப்படி என்ன, இருவரும் ஆணாக அல்லது பெண்ணாக, அதாவது 2 பேரும் ஒரே பாலினத்தவராக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, ஒருவர் மட்டும் ஆணா இல்லாமல் மற்ற மாதிரி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 25 மிச்சம் 11. 25/11 சந்தர்ப்பம் இருவரும் ஆணாக அல்லது இருவரும் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு வரும். இப்போ ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தால், இதுதான் பிள்ளைகள் சார் நிகழ்ச்சின்னு சொல்கிறது. நாங்கள் தரம் 11 இந்த கடைசியில் படிப்போம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சாரா நிகழ்ச்சி தரம் 10க்குரியது படிச்சிங்களா, இந்த கிளை கீறும்போதே நாங்கள் 10லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த கிளையை 10ல் சொல்லும் போதும் ஏன் சார் 2 தரம் ரிப்பீட்டாக கீறுறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்ன விளக்கம் என்ன, இந்த கிளை இது நடந்திருந்தால் என்ற நிபந்தனையோட கீறப்படுவது. என்ன இது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, உங்களுக்கு அடுத்த கிளையும் ஒரே மாதிரி வரும்ங்க. தரம் 10க்கு தரம் 11க்கு மாறுபடும், அவ்வளவுதான். ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தால் தரம் 10 வெற்றியுறுவதற்கான நிகழ்வு இங்கே தந்திருக்கு. இது பரிசோதனை ரீதியாக தந்திருக்குது. இப்போ திரும்ப எழுமாற்று பரிசோதனை இல்லை, இது எழுமாற்று, அதாவது சமநேர்தக உள்ள பேர்களை உள்ளடக்கிய மாதிரி வழியில் இந்த ரிசர்ச். பழைய காலத்தில் தரம் 10, 11 போட்டியிடும் போது இருவரில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 10ஆம் ஆண்டு வெற்றி பெறுறது 11ஆம் ஆண்டு வெற்றி பெறுறதுக்கு தான் நிகழ்தகவு கூட. 10ஆம் ஆண்டு வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு 10/4 வாய்ப்பு தான் அன்று சொல்லிருக்கு. அப்போ 10ஆம் ஆண்டு வெற்றி பெறுறதுக்கு 10/4 வாய்ப்புண்டா, 10ஆம் ஆண்டு தோல்வி அடைகிறதுக்கு நிகழ்தகவு இருக்குது 10/6 சந்தர்ப்பம். 10/4 10/6 தசமத்துக்கு தந்த மாதிரி தந்திருக்கு. இல்லைன்னா இது நாங்கள் பின்னமாக சொல்கிறோம்னா 5/2 சொல்லியிருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. 10/4 அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு குற்றமும் இல்லை. அதே மாதிரி இருவரும் ஆணாக அல்லது இருவரும் பெண்ணாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நான் எடுத்த 2 பேரும் ஒரே பாலினத்தவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தரம் 10 வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு இன்னும் குறையுது, 10/3 எனவும் தரப்படுது. தரம் 10 அந்த சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறுறதுக்கு 10/3 வாய்ப்பு தான். அப்போ தோல்வி அடைகிறதுக்கு வெற்றி பெறதுக்கு 10/3 வாய்ப்பு இருக்குன்னா, தோல்வி அடைகிறதுக்கு 10/7 வாய்ப்பு இருக்கு. அதாவது தரம் 11 வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவு 10/7 அப்படி என்று வரும். இந்த ரோவண்ட கதை இந்த போட்டியில் இல்லை. எப்படியோ யாரோ ஒரு ஆள் வெற்றி பெறணும், யாரோ ஒரு ஆள் தோல்வி அடையணும். நொக் அவுட் மேட்ச் மாதிரி முதல் சுற்று 2ஆம் சுற்று என்ன மாதிரி போகுது. 4வது கேள்வி, இப்போட்டி சுற்றில் தரம் 10 வெற்றி ஈட்டாமைக்கான நிகழ்தகவை காண்க. கவனம் கேள்வி வாசிக்கும் போது நான் கூட இப்போ பிள்ளையா வாசிச்சு நான் என்ன வெற்றி ஈட்டுவதற்கான நிகழ்தகவு. ஏன்னா நமக்கு கேள்விக்கு விட தெரிஞ்சா நம்ம கேள்வியை முழுசாக வாசிக்கிறீங்க. இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிழை. கேள்விக்கு விட தெரிஞ்சால் அவசரப்படக்கூடாது, ஆறுதலாக வாசிக்கணும். ஏன்னா கேள்வி ஈஸியாக கேட்டிருக்கானுண்டா இங்கேயும் இல்லாமல் எனக்கு தமிழில் வடிவாக பாருங்க. வெற்றி ஈட்டாமைக்கான நிகழ்தகவு கேட்டது. அப்போ தரம் 10 வெற்றி ஈட்டாமல் போகிறதுக்கு ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்தும் வெற்றி பெறாமல் போகலாம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிளையை பெருக்குவதன் மூலம் எங்களுக்கு தரம் 10 இல்லை நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவரில் ஒருவர் மாத்திரம் ஆணாக இருந்து வெற்றி பெறாமல் போகிறதுக்கான நிகழ்தகவு இந்த இடத்துல வரும், அது பெருக்கம் வரும். அதே மாதிரி தரம் 10லேயும் 11லேருந்தும் தெரிவு செய்யப்பட்ட இருவரும் ஆணாக அல்லது பெண்ணாக இருந்து ஒரே பாலினத்தவர்களில் தெரிவு செய்யும் போதும் வெற்றி பெறாமல் போகிறதுக்கு நிகழ்தகவு இருக்குது. அது இந்த கிளை இந்த பெருக்கம் தரும். இந்த 2ஐயும்
கூட்டணும். ஏனென்றா 2 சந்தர்ப்பம் எனக்கு வெற்றி பெறாமல் போகிறதுக்கு 2 பேர்கள் சாதகமானது. ஸோ இதை 2ஐயுமே கூட்டணும். ஆகவே நாங்கள் இங்கே பெருக்கும்போது 25 14 தர 10 6 வெற்றி பெறாமல் 25 தான் 2 பேரும் ஒரே பாலினத்தவராக பிள்ளையா சொல்கிறேன். அதில் ஒரு ஆள் மட்டும் ஆணாக இருந்து வெற்றி பெறாமல் போகிறதுக்கு 10 6 சந்தர்ப்பம். அதில் பெருக்கம் அந்த குறித்த நிகழ்ச்சி இந்த பேரை தரும். அதே மாதிரி 2 பேரும் ஒரே பாலினத்தவராக இருக்கிறதுக்கு 25 11 அந்த சந்தர்ப்பத்தில் தரம் 10 வெற்றி ஈட்டாமல் போகிறதுக்கு 10 7 சந்தர்ப்பம். இந்த பெருக்கம் அந்த நிகழ்தகவை தரும். இந்த 10 10 போட்டது நல்லதாக போச்சு என்னென்னா எங்களுக்கு பகுதியின் சமனாக வரும். ஆகவே இங்கே பெருக்கும்போது 250 மேல் 24 நாளை போட்டு 2 மிச்சம் 84 வரப்போகுது. இங்கே பெருக்கி போட்டோம்டா 250 மேல் 77 வரப்போகுது. கூட்டி போட்டோம்டா 250 மேல் 11 ஒன்றை போட்டு ஒரு மிச்சம் 16 161 எங்களுக்கு வரப்போகுது. 200 இதை சுருக்கலுமெண்டா சுருக்கலாம், பிள்ளைகள் சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்கு. 250 மேல் 161 சந்தர்ப்பம் தரம் 10 தோல்வி அடைகிறதுக்கான நிகழ்தகவு. சரிதானே? மிச்சம் இங்கால 39 அங்கால 50 89 வாய்ப்பு தரம் 10 வெற்றி அடைகிறதுக்கான நிகழ்தகவாக இருக்கும். அது தேவையில்லை எங்களுக்கு, அவ்வளவுதான். புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன்னு ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது பெரிய கேள்வியாக இருந்தாலும் புள்ளித்திட்டம் கொஞ்சம் குறைவு. நெய்யரியில் முழுமையாக புள்ளடிகளை இடுறதுக்கு, சரிதானே, நெய்யரியில் முழுமையாக புள்ளடிகளை இடுறதுக்காக உங்களுக்கு 1 புள்ளி கிடைச்சது அந்த முதலாவது கேள்விக்கு. அதே மாதிரி திரும்ப கட்டமிட்டு காட்டுறதுக்கு இந்த இடத்துல 1 புள்ளி கிடைக்கும். அது இந்த நிகழ்தகவை சொல்கிறதுக்கு இந்த இடத்துல 1 புள்ளி கிடைக்கும். 2வது கேள்விக்கு உங்களுக்கு 2 புள்ளி கிடைத்தது. பிறகு நிகழ்தகவை சொல்கிறதுக்கு 2 புள்ளிடாவா, நிகழ்தகவை சொல்கிறதுக்கு 2 புள்ளி. அப்போ 3 புள்ளி இந்த 2வது கேள்விக்காக கிடைச்சது. நிகழ்தகவை சொல்கிறதுக்காக 2வது புள்ளியும் 2 புள்ளியும் ஆக மொத்தத்தில் இந்த 2வது கேள்விக்கு உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும். சரி, அதுக்கு பிறகு இந்த மேற்குறித்த நிகழ்தகவை வச்சுக்கொண்டு திரும்ப நெய்யரியை நாங்கள் பூரணப்படுத்துகிறோமே, இந்த கிளையை நிரப்புறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி. அதேமாரி இந்த கிளையை நிரப்புறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி. ஒருவேளை இந்த கிளை பிழையாக இருந்து இந்த கிளை சரியாக இருந்தாலும் அந்த புள்ளி கிடைக்கும். இந்த கிளையை சரியாக்குறதுக்கு 1 புள்ளியாக, மரவரி படத்தை பூரணப்படுத்துறதுக்கு 1 3 புள்ளி கிடைக்கும். அதை பயன்படுத்தி இது இந்த நிகழ்தகவை சொல்கிறதுக்கு முதலாவது இந்த பெருக்கம் எழுதுறதுக்கு 1 புள்ளி, அடுத்தது இந்த பெருக்கம் எழுதுறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடையை கொடுக்கறதுக்கு 1 புள்ளியாக 3 புள்ளி வழங்கப்படுது. குறித்த இந்த 5வது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத போடுங்க. பகுதி 1 முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டோம் பிள்ளைகள். பகுதி 1B முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கு 50க்கு எத்தனை எண்ணம் போடலாம். அதே மாதிரி பகுதி 1க்கு மொத்தத்தில் 100க்கு எத்தனை எண்ணம் போடலாம். இந்த முறை பகுதி 1 தான் கடினம், பகுதி 2 நாங்கள் எதிர்பார்த்ததை விட இலகு. பகுதி 1 கடினமாக இருந்தது. ஏன்னா இஎல்சியில் எல்லா புள்ளிகளும் நல்ல பாண்டித்தியம் பெற்றதால் பகுதி 1 கொஞ்சம் கடுமையாக்குறாங்க. ஆனால் பாஸ் பண்ணுறவனுக்கும் வாய்ப்புக்கு கொஞ்சம் சுகமான கேள்விகள் போட்டிருந்தவங்க. ரைட், அப்போ நாங்கள் இந்த கேள்விகளை செஞ்சு பழக வேணும். ரைட்.